வா. டேய் வாங்கடா விளையாடலாம். டேய் போடா, ஃபோனில் தானே ஜாலியாக இருக்கும். கை வலிக்குதே. டேய் என்னடா ஆச்சு? டேய் நான் அப்போவே சொன்னேன்ல இந்த ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு, அப்புறம் எதுக்கடா இந்த ஃபோன் யூஸ் பண்ணுற? டேய் 2 நாள் லீவு, வாங்கடா போய் ஜாலியாக விளையாடலாம். டேய் நானும் வரேன்டா. நானும் வரேன்டா. டேய் வாங்கடா இப்பயாச்சும் விளையாடலாம். டேய் போடா, ஃபோனில் கேம் விளையாடணும். அப்போ தாண்டா ஜாலியாக இருக்கும். டேய் கிரவுண்டில் விளையாடலான்னு சொல்லி தாண்டா என்ன கூப்பிட்டு வந்தீங்க, நீங்களாம் கேட்கவே மாட்டீங்கடா. டேய் வாங்கடா விளையாடலாம். டேய் போடா, ஃபோனில் தானே ஜாலியாக இருக்கும். கை வலிக்குதே. டேய் என்னடா ஆச்சு? டேய் நான் அப்போவே சொன்னேன்ல இந்த ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு, அப்புறம் எதுக்கடா இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற? டேய் ஃபோன் கேம் விளையாடலாம். டேய் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். டேய் வாங்கடா போய் விளையாடலாம். போடா டே. டேய் இந்த ஃபோன்னால தாண்டா இப்போ கீழே விழுந்து உங்களுக்கு அடிபட்டுது. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போடா. சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறான். இந்த ஃபோன்னால கிரவுண்டில் விளையாட முடியாமல் போயிடுச்சு. தலை வலிக்குது. ஐயோ வலிக்குது. டேய் நண்பா என்னாச்சுடா? கண்ணாடி போட்டுக்கிட்ட. நேற்று தலைவலி வந்துருச்சுடா, டாக்டர்கிட்ட போனதுக்கு கண்ணாடி போடணுன்ட்டாரா. நான் சொன்னதை நீ அப்போவே கேட்டிருக்கலாம்லடா. இப்போ பாரு, இப்போ உனக்கு தான் தொந்தரவு. நீ திருந்தவே மாட்டடா. அகண்டு இருக்கும் மைதானத்தில் விளையாடாம இந்த கைக்குள்ள அடங்கிய கைபேசியால நம்ம வாழ்க்கையை ஏன் தொலைக்கணும்? கொஞ்சம் யோசிங்க.